வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். குலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மலாக்கா எக்ஸ்பெடிஷனில் டே 1 பதிவு நம்பர் 2ல் இருக்கோம். ஆனால் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இன்னைக்கு நாங்கள் எடுக்க போகிற மண் மலாக்கா எல்லையிலே கிடையாது. இது வந்து மலாக்காவில் முதல் பதிவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்குள்ள பதிவில் மொத்தம் ஒரு 5 கோயில் இருக்குது. இந்த 5 கோயிலும் நெக்ரி சிம்பிலானில் தான் எடுக்க போகிறோம். அதுவும் தம்பின் வட்டாரத்தில் தான் எடுக்க போகிறோம். ஸோ முதல் ஆலயமாக இன்னைக்குள்ள பதிவில் 837வது ஆலயமாக ஸ்ரீ வைத்தீஸ்வரர் தையல்நாயகி அம்மன் ஆலயம் தம்பின் நெகிரி சிம்பிலான். இந்த ஒரு ஆலயம் வந்து ஒரு கேடிஎம் ஸ்டேஷன் பக்கத்திலே தான் இருக்குது. தையல்நாயகி அம்பாளோட ஆலயத்தை ரொம்ப காலமாக பல பேர் தேடிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நற்செய்தி சொல்லலாம். உங்கள் அம்பாளோட ஆலயம் இந்த இடத்துல தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து வணங்க வேண்டிய ஒரு இடம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப சாந்தமாக இருந்துச்சு. கோயில்காரங்கிட்ட அனுமதி கேட்டேன், அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. இந்த எல்லையிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமானதாக கருத்துறேன். அடுத்து தம்பின் ஏரியாலே வந்து ஒரு முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. அருள்மிகு ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம். இந்த ஒரு ஆலயம் வந்து சின்னதாக ஒரு மலைமேட்டில் வச்சு கட்டின மாதிரி தான் இருக்கும். படி ஏறி தான் போனோம். இந்த படி ஏறி நின்று பார்த்தோமா இந்த கொம்பாவனே தெரியும். அதாவது தீகா சிம்பாங்கில் இருக்கிற ஒரு முனீஸ்வரர் தான். முன்பு வந்து அதிகமான ஆக்சிடென்ட் நடந்த வாசி தான் இந்த இடத்துல வந்து ஐயா தோன்றி எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு வரலாறு இருக்குது. ஐயாவோட இந்த ஓமத்துலேருந்து வந்து தான் ஒரு படி மண்ணு கிடச்சிருச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கால் பண்ணி அனுமதி கேட்ட தாராளமாக எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு உண்டான மண்ணு தான், நான் உங்களோட பதிவு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சிடும். இதே எல்லையில் பல கோவில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் தேடி பார்க்கும்போது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் வந்து தென்பட்டுச்சு. இந்த விநாயகர் கோயில் தற்பொழுது வந்து திருப்பணியில் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் திருப்பணி வேலைகளை ரொம்ப அழகாக கட்டுறாங்க. ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப விசேஷமாகவும் பக்தருக்கு எது உகந்ததோ அந்த ஏற்ற மாதிரி கட்டிக்கிட்டு வராங்க. நான் பல விநாயகர் கோயிலை பார்த்துருக்கேன். ஒவ்வொரு தடவை ஏறினா அது ஒரு பெரிய அரமனையாக தான் ஏறும். அது போன்றதான் இந்த ஆலயமும். இந்த ஆலயத்தோட பேர் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலயம். தம்பின் முதல்ல பார்த்த முனீஸ்வரர் கோயில் பார்த்தோம்னா அது எதிரில் தான் இந்த தம்பின் விநாயகர் கோயிலே இருக்குது. கோயிலோட செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா வந்திருக்கிற பக்தர்கள், அதாவது பிள்ளைங்க வந்து அங்கே தேவாரம் பழகுறாங்க. ஸோ அந்த தேவார பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அவரே பின்னாடி உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த கம்யூனிட்டி பேஸ் சென்டராக இந்த மாதிரி ஆலயங்கள் இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப விசேஷமாக இருக்குது. பிள்ளைங்க வந்து படிக்கிறதோ அதுக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து இந்த சமயத்தில் கொண்டு வர்ற விஷயத்தில் மும்பரமாக இருக்காங்க. இந்த வேலையில் இந்த டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காணிக்கையை இந்த ஆலயத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்களோட கான்ட்ரிபியூஷன் இந்த ஆலயத்துக்கு மிகப்பெரிய அவசியம். காரணம், இங்கே வர போகிற பக்தர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆலயங்களே அமைச்சு வச்சுருக்காங்க. அடுத்து இந்த எல்லையை ஒட்டி கொஞ்சம் தொலைவில் 840வது ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகா கருமாரியம்மன் திருக்கோவில் தம்பின்ல இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 840வது ஆலயம். நான் வரும்போது இந்த ஆலயம் வந்து அப்போதான் வந்து திறக்க போகிறாங்க. அதாவது பூஜை நேரம் நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அம்பாளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. அம்பாளை பார்த்தீங்களா அத்தா மாமாயி. இந்த தம்பின் ஏரியாக்கே இந்த அம்பாள் தான் வந்து தாய் கோயில்னு சொல்லலாம். காரணம், அவ்வளோ அழகாக கட்டியிருந்தாங்க. பட் இந்த ஆலயத்துக்கு உண்டான பல விஷயங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சு. சொல்லியிருந்தாங்க, கட்ட முடிஞ்ச அளவுக்கு கட்டியிருக்கோம், பக்தர்கள் வராங்க, பராமரிக்கிறோம். இந்த கோவில் அந்த அளவுக்கு இருக்குது, பக்தர்னால தான் இந்த கோயில் இயங்குதுன்னு பல பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேச்சாயி அம்மனோட வழிபாடு கூட இருக்குது. ரொம்ப குறைவு. பேச்சாயி அம்மனோட வழிபாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்தமாரி குழந்தை பிறந்த வச்சுருந்தா இல்லாட்டி குழந்தை பாக்கி இல்லாதவங்க கண்டிப்பாக பேச்சாயி அம்மனுக்கு வந்து படையில் போட்டு அம்பாள் கட்டி உத்தரவு வாங்குவாங்க. அந்த மாதிரி ஆலயங்களில் ஒன்று தான் இந்த ஆலயம். அதே நேரத்தில் மிக விசேஷமான ஒரு கோயிலை இன்னைக்கு காட்ட போகிறேன். தம்பின்ல எடுக்கப்பட்ட 841வது ஆலயம் ஓம் வெற்றிவேல் முருகன் ஆலயம். இதுக்கு முன்னாடி இந்த ஆலயம் பல பேருக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு சரியா தெரியல. ஆனால் நாங்கள் கூகுளில் தேடி பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு மலை மேட்டில் பாறைக்கு நடுவில் முருகரை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஏறத்துக்கு அழகான கலர் படிலாம் வச்சுருக்காங்க. பின்புறத்துலேருந்து ஏறத்துக்கு காடி வசதியும் வச்சுருக்காங்க. பட் ரொம்ப சேராக இருக்கிற வசதி. காடிகளை இந்த இடத்துல தாமான் மண்ணுக்கு போட்டுட்டு இந்தமாதிரி படி ஏறி போடலாம். தற்பொழுது வந்து திருப்பணியை நோக்கி தான் இருக்காங்க. அதாவது ஆலயத்தை வந்து அழகாக திருப்பணி அழகான கோயிலாக கட்ட போகிறாங்க. பட் இந்த இடத்துல கட்டல, இன்னொரு இடத்துல தான் கட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இருக்கிற வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பெரிய பாறைக்கு நடுவில் ஒரு முனீஸ்வரர் கோயில் இருக்குது, முருகர் கோயில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு. அதுவும் நான் வர நேரத்தில் அந்த கோயில் பூஜாரி சொல்லியிருந்தாரு,
எப்படிப்பா அம்பாளுக்கு வந்து புடவை கட்டுறதுன்னு தெரியல, ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. தேவயானிக்கியோட புடவை நான் வந்து உதவி செஞ்சேன். அதே நேரத்தில் மூர்த்தி வந்து வள்ளி அம்பாளுக்கு வந்து புடவைக்கு உதவி செஞ்சார். ஸோ 2 பேரும் உதவி செஞ்சால் அந்த புடவை கட்டின பிறகு அதுக்கப்புறம் பூஜைகள் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் கோவில்காரங்க வந்தாங்க. கோவில்காரங்கிட்ட அனுமதி கேட்டேன், அவங்களும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் இந்த கோவிலோட ஆதிவேல், அந்த ஆதிவேலோட புடியிலேருந்து ஒரு புடி மண் எடுத்திருந்தேன். அதாவது பிடிச்சிட்டு இருக்க அந்த மண்ணுலேருந்து ஒரு புடி மண் எடுத்திருந்தேன். இந்த வெள்ளை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான கோயில், ரொம்ப விசேஷமான கோயில், பல பேருக்கு தெரியாத கோயில்னு சொல்லலாம். ஏன்னா பக்தர்கள் ரொம்ப குறைவாக தான் வருவாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சா இந்த கோவிலை பராமரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்களோட கான்ட்ரிபியூஷன் தெரிவித்து இந்த முருகருக்கு ஒரு அழகான கோயிலாக உருவாக்கி இந்த தம்பின் வட்டாரத்திலே மிக சிறந்த ஒரு முருகர் ஆலயமாக உருவாக்குறதுக்கு பக்த பெருமக்கள் நீங்கள் தான் அயராத பாடுபடணும். உங்கள் முருகர் நீங்களே பராமரிக்கணும். உங்கள் முருகர் நீங்களே விசேஷமான ஒரு பூஜைகளை உருவாக்கி அவரை வழிபடணும். இன்னைக்குள்ள பதிவை பார்த்த எல்லா மக்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளை சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.